ரஷ்யாவுக்கு வேலை பார்த்ததா சொல்லி ஒரு 12 உளவாளிகளை ரஷ்யாவோட உளவாளிகளை உக்ரைன் கைது பண்ணதா பெரிய ஒரு செய்தியானது இப்போ வெளியில் வந்திருக்கு. அதுவும் என்ன விதத்தில் இல்லை எந்த உளவு பணிகளில் இவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இப்போ களத்தில் புகுந்திருக்கிறது F-16 மற்றும் உக்ரைன் கிட்ட சில மிராஜ் விமானங்களும் இருக்குது. மிராஜ் 2004 விமானங்களும் இருக்குது. MiG-29 வகையான விமானங்களும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸை வித் ஃபோட்டோகிராஃப்ஸோட அந்த பேசஸ்க்கு பக்கத்தில் இருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி GRU போன்ற அமைப்புகளுக்கு கொடுத்ததா உக்ரைன் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருந்து பல ஆயிரக்கணக்கிலான புகைப்படங்கள், அந்த ஃபைட்டர் ஜெட் எப்போ கிளம்புது, எப்போ பேஸுக்கு ரிட்டர்ன் ஆகுது, என்ன வெப்பன்ஸோடு அது கிளம்புது, என்ன லொக்கேஷன்ல இருந்து அது கிளம்புதுன்னு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின செய்திகள் அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். உக்ரைன் கிட்ட நிறைய விமானப்படை தளங்களானது இருக்கு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது, இல்ல உக்ரைன் ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடிய மிலிட்டரி ஏர்பேசஸ்னு எடுத்தோம்னா வெறும் ஒரு சிலது மட்டும்தான். அதுலயும் டாப்ல இருக்கிறது ஸ்டாரோ கோஸ்டான்டினிவ் ஏர்பேஸ். இது கெமென்ஸ்கி ஓப்லாஸ்ட்ல இருக்கு. 7th டாக்டிக்கல் ஏவியேஷன் பிரிகேடோட ஒரு முக்கியமான ஹோம் பேஸா இது இருந்துட்டு இருக்கு. அண்ட் F-16 பயன்படுத்துறதுல இதுவும் ஒரு முக்கியமான விமானப்படை தளமா இருக்கிறதா செய்திகளானது வந்திருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஒசர்னே ஏர்பேஸ், இது ஜைட்டோமிர் ஓப்லாஸ்ட்ல இருக்கு. அடுத்ததா லுட்ஸ்க் ஏர்பேஸ், இது ஒலின் ஓப்லாஸ்ட்ல இருக்கு. உக்ரைனோட 204வது டாக்டிக்கல் ஏவியேஷன் பிரிகேடை சார்ந்த MiG-29 வகை விமானங்களும் மேலும் ஒரு சில மிராஜ் போர் விமானங்களும் இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டதா செய்திகள் நடந்திருக்கு. ஆனால் அஃபிஷியலா இப்போ வரைக்கும் மிராஜ் போர் விமானங்கள் உக்ரைனில் பயன்படுத்தப்பட்டதா அவங்க அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெளியிடல. ஆனால் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய டேட்டா இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விமானங்கள் இந்த பேஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆகிறதாகவும் சில அசம்ஷன்ஸ் மற்றும் செய்திகளானது இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கிரோஹ்ராட் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கனடவ் ஏர்பேஸ், போல்டாவா ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மிர்ஹோரட் ஏர்பேஸ் மற்றும் வினிட்சியா ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வினிட்சியா ஏர்பேஸ், இல்லைனா ஹவ்ரிஷ்கா ஏர்பேஸ்னு சொல்லுவாங்க. அடுத்ததா மிகாலோவ் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய குல்பெகன் ஏர்பேஸ், இது உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டிக்கல் ஏவியேஷன் ஏர்பேஸ்னு சொல்லலாம். அதிகப்படியான டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் இந்த இடத்துல தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. உக்ரைனோட மிலிட்டரி கார்கோவை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்பேஸாக இருந்துருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சொன்ன ஓகே, இதெல்லாம் என்ன டாப் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அதை எடுத்துக்கேன்னு பார்த்தோன்னா, இந்த பேசஸை மையப்படுத்தி தான் இந்த ஒரு ஸ்பைங் ஆப்ரேஷன் நடந்தா சொல்லியிருக்காங்க. என்ன பேசிக்காக நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பெரும்பான்மையான செய்திகள் வெளியில் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா, முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வச்சு கிடையாது, டெலகிராம் குரூப்ஸ் இல்லை முக்கியமான சில டெலகிராம் பேஜஸ் மூலயமா தான் நிறைய சென்சிட்டிவான டேட்டாஸ் கிடைக்குது. அதுவும் எந்த அளவுக்கு இந்த டேட்டாஸ் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவோட ஏர்பேஸ்லேருந்து ஒரு விமானம் கிளம்புறப்போ, இல்லை உக்ரைனோட ஏர்பேஸ்லேருந்து ஒரு விமானம் கிளம்புறப்போ அந்த விமானம் எந்த அளவுக்கு பேலோடோட வருது, அதாவது விஷுவலி ஏர் டு ஏர் மிசைல், அது எந்த டைரக்ஷனில் பறக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஓப்பன் சோர்ஸில் அந்த டேட்டா வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இப்போ அதே மாதிரி உக்ரைனில் என்ன நடக்குதுன்னா, லிவிவ் மாகாணத்தில் வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெலகிராம் குரூப்போட ஒரு ஓனர்னு சொல்ல முடியாது, ஒரு டெலகிராம் குரூப்போட அட்மின். இவருக்கு வேலையே இந்த மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸை படம் பிடிக்கிறது, அதை பற்றின டேட்டாஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி டெலகிராம் குரூப்ஸில் அப்லோட் பண்ணுறது. இப்போது இவரை ரஷ்யாவோட உளவுத்துறை காண்டாக்ட் பண்ணுறாங்க, GRU காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்படி காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா அவரோட சேர்த்து 12 நபர்கள் அடங்கிய நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. இந்த 12 நபர்கள் அடங்கிய நெட்வொர்க்கில் ஒவ்வொரு நபருக்கு கீழேயும் ஒரு குரூப் ஆனது ஃபார்ம் பண்ணப்படுது. இவங்க யாருக்குமே இன்னொருத்தரோட ஐடென்டிட்டின்றது தெரியாது. சில நபர்கள் மற்ற மாகாணங்களில் நடக்கக்கூடிய டீட்டெயில்ஸை இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவே சேஃபான ஒரு மீடியமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவங்களுக்குள்ள சேஃபான ஒரு கம்யூனிகேஷன் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றமானது அதிகமாக ஆரம்பிக்குது. சரி, இப்போ உக்ரைனோட உளவுத்துறை இவங்களை எப்படி படிக்கிறாங்க? ரஷ்யாவுக்காகவும் இவங்க செயல்பட்டதா சொல்றாங்க. இந்த உக்ரைனோட ஃப்ளைட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், எந்த பேஸில் இருந்து இது கிளம்புது, அதுவும் உக்ரைனோட அந்த டாக்டிக்கல் ஏவியேஷன் இருக்கக்கூடிய பேஸ் எல்லாம் வந்து ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ இது எல்லாமே உண்மையாக இருக்கிற மாதிரி தோணலாம். சரி, முதல்ல அவங்க எப்படி இவங்களை ட்ரேஸ் பண்ணி முடிச்சாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பார்ப்போம். உக்ரைனுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகமானது இருந்துருக்கு. ஏன்னா இப்படி உக்ரைன் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அஃபென்சிவை ஃப்ரண்ட் லைனில் பண்ணணும்னு நினைக்கிறப்பலாம் ரஷ்யா ஆல்ரெடி அந்த இடத்துல ஃபைட்டர் ஜெட்ஸ் டெப்ளாய் பண்ணுறாங்க. இதற்கு வந்து 2 பாசிபிள் சினாரியோஸ் தான். ஒன்று, ரஷ்யா கிட்ட அதிகப்படியான ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கப்போ
உக்ரைனோட ரொம்ப அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கப்போ ஆல்ரெடி அவங்க அதை டெப்ளாய் பண்ணியிருக்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு உக்ரைன்ல இருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் பறந்து வரப்பவே அதை ட்ராக் பண்ணி அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லையா, இங்க இருந்து இந்த ஃபைட்டர் ஜெட் கிளம்புது, அதுவும் ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறந்தாலும், ஏன்னா ஒரு மீடியமான உயரத்தில் பறக்கிறப்ப தான் ரேடாஸ்னால இதை கண்டுபிடிக்க முடியும். தரையிலிருந்து ஒரு 15 மீட்டர் 10 மீட்டர் உயரத்தில் பறக்கிறப்போ எந்த விதமான ரேடாஸ்லையும் இந்த விமானங்கள் வரது தெரியாது. ரொம்ப ரேரான சினாரியோவில் தான் அது ரேடாரில் மாட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம தாழ்வாக பறக்கிறப்பவும் எப்படி நம்மளோட விமானங்கள் கண்டுபிடிக்கப்படுதுன்னு அதன் கோணத்தில், அந்த ஒரு கோணத்தில் விசாரிக்கிறப்போ இவங்க ஒரு குரூப்பாக மாட்டுறாங்க. அதில் இன்னும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு F-16 வீழ்த்தப்படுது. அந்த F-16 வீழ்த்தப்பட்டப்போ அதுக்கு உக்ரைன் சொன்ன மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, ஏரியல் டிஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்கப்போ அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் பைலட்டோட கண்ட்ரோலை விட்டு போகுது. இதன் காரணமா டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன்னால, அந்த தொழில்நுட்ப கோளாறுனால ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் பைலட்டோட கண்ட்ரோலில் விட்டு போகுது. அதன் காரணமாக அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து நாங்கள் இழந்துட்டோம், அந்த விமானத்தோட கம்யூனிகேட் பண்ண முடியல, விமானி மட்டும் சேஃபாக எஜெக்ட் பண்ணிட்டாருன்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அந்த விமானம் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குரூப் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு டெலகிராம் பக்கத்தில் இந்த ஃபைட்டர் ஜெட் கிளம்பிய சில தகவல்கள், இந்த பேஸ்ல இருந்து இந்த F-16 ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிஷனுக்காக போயிட்டு இருக்கு, அதுவும் ஏர் டு ஏர் மிசைல்ஸோட இந்த விமானம் போயிட்டு இருக்குன்ற ஒரு புகைப்படத்தை அந்த டெலகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுதா? இந்த புகைப்படமானது வெளியில் பதிவிடப்படுது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள அந்த எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டாங்களோ அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. அதையும் அந்த டெலகிராம் குரூப்பில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க இதே மாதிரி பல சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறது தெரியுது. இது வரைக்கும் மொத்தமாக 13 நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது வெவ்வேறு குரூப்பை சார்ந்த சில முக்கியமான நபர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்கன்ற ஒரு தகவலையும் உக்ரைன் சொல்லியிருக்காங்க. சரி, என்னப்பா இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா? இதெல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் நார்மலாக நடக்கிற ஒன்று தானே. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2023-25 காலகட்டத்தில் ரஷ்யாவோட ஒரு Tu-160, ஒரு MiG-35 வித் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட எப்படியாவது நீங்கள் வந்து உக்ரைனோட பகுதிகளை தாக்குதல் நடத்துகிற மாதிரி வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க, நாங்கள் அந்த டைமில் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணிடுறோம், அந்த பாம்பரோட அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட நீங்கள் வந்து எங்களோட நாட்டில் சேஃபாக லேண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோட குடியுரிமை வாங்கி தரோம், அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வைக்கிறோன்ற மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸை கொடுத்து ரெண்டு பைலட்ஸையும் இவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்த ஒரு ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தகவல் என்னென்னா, இந்த புகைப்படங்களை மட்டுமே மையப்படுத்தி ஒரு நாடு தன்னோட தாக்குதலை நடத்துமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நடத்தும். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் தொடங்கிய அந்த ஒரு நேரம் 2022 பிப்ரவரி மாதத்தில் கரெக்டாக சொன்னால் கார்கிவ் பகுதியில் நடக்கிற ஒரு தாக்குதல். ரஷ்யாவோட MLS குரூ மிகப்பெரிய அளவு அங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸை பயன்படுத்தி உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா எல்லாம் புது இடம், அவங்களுக்கு வந்து பெரிதும் பரிச்சயம் இல்லாத இடம், தெருக்கள் எங்கே இருக்குது, எப்படி போகுது, நிறைய பேருக்கு வந்து உக்ரைன் லாங்குவேஜை படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கான்வாய் போயிட்டுருக்கு. அது ரஷ்யாவோட ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெருமையாக காமிக்கிற மாதிரி, இங்கே பாருங்கள் கார்கிவ்ல இருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டோம், அதாவது நம்மளோட படைகள் உள்ளே நுழைஞ்சிருச்சு, நம்ம ரொம்ப வேகமாக நகர்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு செய்தியை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னா, இதே செய்தியை உக்ரைனும் பார்த்தாங்க. ஓ, ரஷ்யாவோட படைகள் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ நம்ம இதை அடிச்சோன்னா நம்மளோட படைகளுக்கு மாரல் பூஸ்டை பண்ண முடியும்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த டெலிவிஷன் நியூஸை வச்சு அவங்கள போட்டு அடித்தாங்க. இது முதல் அடியாக விழுந்துச்சு. இரண்டாவது அடி எப்படின்னா, கர்ஸ்க் ஓப்லாஸ்டில் இதே மாதிரி உக்ரைன் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ரஷ்யா அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இதை வந்து பேட்ரியாட்டிசமை காமிக்கணுன்ற பேரில் நீங்கள் பாருங்கள், ரஷ்யாவோட படைகள் உக்ரைனை விரட்டி அடிக்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதையும் லைவாக போட ஆரம்பிச்சாங்க. அப்பயும் ரஷ்யாவுக்கு அடி விழுந்தது. அந்த ஒரு ஸ்ட்ரைக் கர்ஸ்கில் நடந்தது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 35 வெஹிக்கிள்ஸுக்கு மேலே டேமேஜ் ஆச்சு. டபுள் டிஜிட்டில் முதல் முறையாக ரஷ்யாவுக்கு அவங்களோட ஓன் சைடில் கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் ஆனது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, உக்ரைன் சொல்கிற அந்த ஒரு டேட்டா மேட்ச் ஆகுது. ஒரு F-16 இவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அந்த F-16 கிராஷ் ஆகுது. ஆனால் இதே மாதிரி இன்னும் பல பக்கங்களில் டேட்டாஸ் வந்து போடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ரஷ்யாவோட அந்த ஃபைட்டர் பாம்பர் சேனலில் இருந்து இன்னும் நிறைய ரஷ்யாவோட ராணுவம் தொடர்புடைய பல பக்கங்களில் ரஷ்யாவோட ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து எல்லாத்தையுமே அவங்களால டேட்டாவால் போட முடியுது. ஸோ அதை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்தேகமும் வருது. நடந்து இருக்குது, அதனால் இது டவுட்டில் வந்துருச்சு. ஆனால் இதே மாதிரி டேட்டாஸ் வந்து ரெகுலராக டே டு டே லைஃப்பில் போடப்பட்டு இருக்கப்போ அப்போ எதுக்கு வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் தப்பிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்திருக்கு. இன்னும் சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து உக்ரைன் வந்து ஜஸ்ட் ஒரு கவர் அப் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமாக வந்து உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ்க்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. F-16 காலி, MiG-29
Su-29 காலி, இன்னும் சில இடத்துலலாம் பார்த்தோன்னா அந்த ஆப்ரேட் ஆகக்கூடிய பேசஸ் முதற்கொண்டு காலியாக இருக்குது. அண்ட் ரஷ்யா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு, சேட்டலைட்ஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்த உளவாளிகளோட இன்புட் தான் உங்களுக்கு வேணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. F-16 எந்த பேஸில் இருக்குன்னு லொக்கேட் பண்ணாலே அந்த பேஸே அவங்களால டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் வந்து மேஜராக எந்த ஒரு பேஸையும் ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து வச்சு பார்க்குறப்போ இந்த ஒரு கோணத்தில் இருந்தும் நம்ம யோசிக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எது எப்படியோ இன்றைக்கி பார்த்தோன்னா உக்ரைன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷனாக இதை காமிச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையாக இருந்துச்சுன்னா உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய ஒரு விக்டரி. அண்ட் எப்படியெல்லாம் ஒரு உளவாளிகள் உளவு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்கன்றதே அது காமிக்குது. யாருன்னே என்னன்னே தெரியாமல் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு நீ இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டா போதும்னு சொல்லி அதில் அவங்கள விழ வச்சு எப்படியெல்லாம் அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கிறது இது காமிக்குது. ஸோ இது அந்த நாட்டுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இதே மாதிரி ஃபியூச்சரில் யாருக்கு வேணால் பிரச்சனை வரலாம். மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கவங்க, குறிப்பாக நம்மளோட ஊரில் இருக்கவங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படின்னா வந்து புதுசாக ஒரு இடத்த பார்க்குறனாலே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இடத்துல இந்த பேஸ்லாம், இந்த INS ராஜாலி பேஸ்லாம் வந்து அந்த சைடாக போகிற முக்கால்வாசி பேர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு கடத்துக்கு மேலே ஆர்வமாக போகிறப்போ பக்கத்தில் ட்ரோன்கள் எல்லாம் விடுறதுன்னு சொல்லி அடுத்த கடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல ஜாமர்ஸ் இருக்கும். இருந்தாலும் அப்படி ஒரு ரிஸ்க்கை எடுக்காதீங்கன்றதை இந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்மளுடைய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம் நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக போராடிய அத்தனை நபர்களோட தியாகத்தையும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அந்த ஒரு நாள். ஸோ இந்த நாளில் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண, இல்லை நம்ம நாட்டோட விடுதலைக்காக போராடிய அத்தனை நபர்களையும் நம்மளோட மனசில் ஒரு நிமிஷம் நிறுத்தி அத்தனை பேருக்கான அந்த ஒரு வீர வணக்கத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு நாள். அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம நாட்டோட வரலாறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நாள். டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்றைக்கி சுதந்திர நாள் காலகட்டத்தில் இதெல்லாம் பேச வேணும்னு இருந்தாலும் பேசி தான் ஆகணும். நிறைய நபர்கள் வந்து நாட்டுப்பற்றுன்னு சொன்னாலே அது ஒரு கட்சியோட தொடர்பு படுத்தி அதை வந்து தனியாக ஒரு முத்திரை குத்துறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. நாட்டை பற்றி பேசினாலே இவன் இந்த குரூப்பை சார்ந்தவன், நாட்டை பற்றி பேசினாலே இவன் அந்த குரூப்பை சார்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி சமூகம் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தவிர்த்து நாட்டுப்பற்றுனா என்னன்னு சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலையும் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இன்னிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ரெட் டெவில் சீரிஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த மாதிரி தனியாக ஒரு தனியாக இல்லை, அந்த சீரீஸே திரும்ப கண்டினியூ பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்தியா பண்ண ஆப்ரேஷன்ஸ் அதனால் எவ்வளோ நன்மைகள் வந்துச்சு, அந்த ஆப்ரேஷன் பண்ணப்படலைன்னா நமக்கு இன்றைக்கி என்ன நிலமையில் இருந்திருப்போம், இதில் நடந்த சில மிஸ்ட்ரியான சம்பவங்கள், நம்ம நாட்டோட விடுதலைக்காக மற்றும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக போராடிய நபர்கள் சில மிஸ்டரியஸான முறையில் அவங்க இறந்தது, அவங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், இதெல்லாம் சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு புது சீரீஸாக பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு உங்களோட ஆதரவு இருந்தால் தான் என்னால் அந்த சீரீஸை பண்ண முடியும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நாட்டோட வரலாறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதில் உங்களோட பங்கை நீங்கள் ஆற்றுவீங்கன்ற நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். விளையாட்டெல்லாம் தாண்டி இது இப்படியே விட்டனா இன்னொரு 30 வருஷத்தில் நாட்டுப்பற்றுன்னு சொல்கிற ஒன்று, இல்லை தேசத்தை பற்றி பேசக்கூடிய ஒன்று, இல்லை தேசத்தை பற்றி பேசுகிறவங்களே ஒரு விளையாட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்றா மாறிடும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். மதுரை உங்கள் RK.